உலக அழகி ஐஸ்வர்யா ராயை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர், ஆண்டர்பிரினர், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இது தவிர இவங்க ஓனா ஒரு சிக்னேச்சர் லேபிள்லாம் உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஃபேஷன் டிசைனிங்க பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு தனி விருப்பம் இருக்கு, தனி ஆசை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிளா இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாமே வித்தியாசமா சாரி கட்டிக்கிட்டு அண்ட் கம்மியான ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு கலக்குன்னு கலக்குனவங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப லேட்டஸ்டா எந்திரன் ரோபாட் படத்துல பாத்தீங்கன்னா அவங்களே அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. இதனால ஆச்சரியப்பட்டு போனது டைரக்டர் சங்கர் மட்டும் கிடையாது, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் ஆல்சோ ஃபேஷன் டிசைனர் மனிஷ் மல்ஹோத்ராவும் தான். சோ கூடிய சீக்கிரம் நம்ம ஐஸ்வர்யா ராய் ஒரு ஃபேஷன் லைனை ஆரம்பிக்க போறாங்க எக்ஸ்க்ளூசிவா, அதுவும் இன்டர்நேஷனல் பிராண்ட் கம்பெனிஸோட டைஅப்பும் வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க நம்ம ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பென்சில் டாக்.